ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட நேம் கிரீஷ். நான் வெஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி 2 years 1 month ஆகுது. ஸோ வெஸ்டேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வெஸ்டேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் என்னோட இன்கம் 27 rupeesலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆவரேஜாக 2 lakh இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பேசிக்காக வந்து ரொம்ப புவர் ஃபேமிலி தான், மிடில் கிளாஸ்னு சொல்ல முடியாது. ஸோ புவர் ஃபேமிலி தான். அண்ட் வெஸ்டேஜ்ன்ற ஒரு வாய்ப்பு மூலிமா நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்ந்துட்டுருக்கேன். அது இப்போ தான் பிகினிங். ஸோ ரொம்ப தேங்க்யூ டு வெஸ்டேஜ். ஸோ உங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வெஸ்டேஜ் வருமானத்து மூலியமாக நான் வந்து வாங்கின கார். இதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 16,20,000 ரூபாய். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சேஃப்டி வைஸில் வந்து 5 star வாங்கியிருக்கு. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா XUV 300 மஹேந்திரா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் ஏசி இருக்குது. டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் இங்கே இருக்குது. ஸோ டிஜிட்டல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மேனுவலாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம ட்ரைவ் பண்ணும்போது ஃபன் டு ட்ரைவாக நம்ம ஃபாஸ்ட்டாக போகிற டைமோ இல்லை வந்து ஃபுல் ஃபோக்கஸ்ட் வித் சேஃப்டி. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 6 மேனுவல் கேர் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லெதர் சீட் அண்ட் லெதர் ஸ்டேரிங் அண்ட் ஏசி வெண்ட், டச் ஸ்க்ரீன், 7 ஏர் பேக் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ மேலே டாப்பில் அண்ட் பின்னாடி. ஓகேங்களா? ஸோ அகெயின் லாஸ்ட்டில் வரைக்கும் இருக்குது. 3 type ஆஃப் ஸ்டேரிங் மோட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 3 type ஆஃப் ஸ்டேரிங் மோட் வந்து கம்ஃபர்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் நார்மல். ஓகேங்களா? ஸோ 3 type ஆஃப் இது இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டீசல் வேரியண்ட்னால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புஷ்ஷெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக் சீட்டில் வந்துட்டு ரொம்ப ஸ்பேசியஸான இடம் இருக்குது. ஸோ பின்னாடி சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம லாங் ட்ராவல்லாம் போகும்போது இதோட லக்ஸரி ஃபீல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ம் ரெஸ்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 2 glasses வைக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் வியூக்கு வந்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 suitcase வைக்கலாம். ஸோ ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த கார் நான் வாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு 4 பேருக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக நான் இந்த கார் வாங்கியிருக்கேன். ஆனால் XUV 700 வாங்கலான்றது தான் ஒரு பிளான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு சின்ன கார் வாங்கணும் அப்படின்றது இந்த காரை தான் நான் சூஸ் பண்ணேன். என்னோட வீடியோஸ் எல்லாமே எடுத்தது என்னோட பொண்ணு தான். ஓகேங்களா? ஸோ பேர் வந்து யாஷிகா. கார் வாங்கினதுக்கான முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பொண்ணு தான். ஸோ சன்ரூஃபோட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சன்ரூஃபெல்லாம் என்னால் வாங்க முடியாது. We have a future we will see. I'll be here until the day that you leave me. ஸோ காய்ஸ், ஸோ வெஸ்டேஜ்ன்ற ஒரு நல்ல வாய்ப்பு மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து கார் வாங்கலாம். அண்ட் அதே மாதிரி நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் கன்ஸ்டன்ஸியாக எடுத்து பண்ணுங்கள். ஸோ யாரோ நெகட்டிவிட்டிஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? ஸோ வெஸ்டேஜ்ன்ற ஒரு வாய்ப்பு. ஸோ எல்லாம் தாண்டி நம்ம வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் கிடைக்கும். ஸோ கீப் ஆன் ராக்கிங் லீடர்ஸ் அண்ட் தேங்க்யூ அண்ட் விஷ் யூ.
find someone new, baby, but you know I never